மாலைமதி உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விக்கி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மணப்பட்டி கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே திரு முத்துப்பாண்டியண்ணன் அவர்களோட கிடைமாடுகளை தாங்க பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்ண்ணே. அண்ணே, உங்கள் பெயர், ஊர், மாவட்டம் கொஞ்சம் சொல்லிக்கங்கண்ணே. என்னோடய பேர் வந்து முத்துப்பாண்டி, மதுரை மாவட்டம் மணப்பட்டி கிராமம். மணப்பட்டியில் கிடைமாடு வச்சுருக்கீங்க? ஆமாம், கிராமம். சரிங்கண்ணே. நீங்கள் எத்தனை தலைமுறையாக வச்சுருக்கீங்கண்ணே? நாங்கள் ஒரு 4 தலைமுறை வச்சுருக்கோண்ணே. 4 தலைமுறைக்கு முன்னாடி எவ்வளோ மாடுகள்னே இருந்துச்சு நம்மகிட்ட? 4 தலைமுறைக்கு முன்னால் வந்து முதல்ல வந்து ஒரு 100 மாடு அளவு வச்சுருக்காங்க. 2வது தலைமுறையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 700 மாடு 800 மாடு இருந்துச்சு. 2வது தலைமுறையில்? ஆமாம். 3வது தலைமுறையிலையும் அந்த அளவு இருந்துச்சு. இப்போ 4வது தலைமுறை வந்து குறைஞ்சிருச்சு. ஏன் குறைச்சிக்கிட்டீங்கண்ணே? அவ்வளோதான், இட வசதி இல்லைண்ணே. போக்குவரத்து ரொம்ப நெருக்கடி ஆச்சு. இடங்கள் வந்து மாடு மேய்ச்சிருக்கான இடங்கள் இல்லை, அதனால் மாடுகளை குறைச்சாச்சு. இப்போ எந்த இடத்துல கடை போட்டிருக்கீங்க? இங்கே அம்மா செல்லாம்பட்டி பக்கத்தில் முண்டுவேலம்பட்டி தென்னந்தோப்புக்குள்ளே போட்டிருக்கீங்களே? என்ன காரணத்துக்காண்டி தென்னந்தோப்புக்குள்ளே போட்டிருக்கீங்கண்ணே? அது தென்னை நல்லா வந்து காய்க்கும்ன்றதுக்காக அவங்க ஓனர் வந்து அமைச்சு விட்டுருக்காங்க. அதுக்காக வந்து நல்லா உரத்துக்காக அமைச்சிருக்கேன். சரிங்கண்ணே. நீங்கள் உரத்துக்காக அமர்த்துறீங்க. இந்த சாணத்துக்கு வந்து நீங்கள் சாணம் நீங்கள் எடுத்துக்கிடுவீங்களா இல்லை தோப்புக்காரங்களுக்கான? அது தோப்புக்காரங்க சொந்தம். சரிண்ணே. இப்போ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் அமர்த்தணும்னா எவ்வளோண்ணே கூலியாக எடுக்கிறீங்க? ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாண்ணே. ஒரு நாளைக்கு 2000 ரூபா. மதுரையில் எங்கே வேணாலும் அமர்த்தலாமா இல்லை உங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாம் அமர்த்த முடியுமாண்ணே? மதுரையில் எங்கே வேணாலும் அமர்த்தலாம். எங்களுக்கு வந்து மாடு வந்து மேயிருக்கு இடம் வேணும், அடை வச்சுக்கான இடம் வேணும், அந்த தோது பார்த்து அமர்த்தணும். வேற என்ன வசதிகள்லாம் பார்ப்பீங்கண்ணே? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயில என்னென்ன வசதிகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? ஒரு ஊர் வந்து அடுத்த ஊருக்கு போகும்போது வந்து நம்ம கரெக்டான பாதை, நமக்கு வந்து அடுத்த ஊருக்கு போகும்போது மேய்ச்சல் தண்ணி மெயினாக மாட்டுக்கு, அந்த பாதைகளை பார்த்து கரெக்டாக போவோம். சரிண்ணே. இப்போ வந்து உங்கள் தலைமுறையில் நீங்கள் எத்தனை வயசில் வந்து கம்பு எடுத்தீங்கண்ணே? அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே. நான் வந்து ஒரு 7 வயசுல கம்பு எடுத்தாச்சு. ஆனால் வந்து படிச்சிருக்கேன், 12th வரையும் படிச்சிருக்கேன். பரவாயில்லைண்ணே. 12th வரையும் படிச்சுட்டு அதுக்கு பின்னால் வந்து அப்பா இறந்துட்டாரு. சரி. இறந்த பின்னால் அப்படியே மாட்டில் தானே இருக்கேன். 12th படிக்கலாம். உங்களுக்கு வயசு எத்தனைண்ணே? அவ்வளோதான், ஒரு 17 வயசுண்ணே. 17 வயசுலேயே வந்துட்டீங்க? ஆனால் உள்ளே வந்தாச்சு. அதுக்கு முதலே போவார், லீவுகளுக்கு போக வர மாடுன்னு மேய்ச்சிட்டே தான் இருப்பான். சரி. அப்பா ஹெல்ப்பாக இருந்தான். அப்பா இறக்கமே அப்படியே இந்த தொழில் மூசா மாதிரி. நீங்கள் எத்தனை பேருண்ணே வீட்டில்? நாங்கள் 2 பேர், ஒரு பொம்பளை அப்புறம் 3 பேருங்க. சரிண்ணே. 2 பேருமே கம்பு எடுத்துட்டீங்களா? இல்லைண்ணே, 2 பேரும் முதல் மேய்ச்சான். அண்ணன் திருமணம் ஆகும், அவர் அப்படியே அந்த லைன் வேணான்னு விளையிட்டாரு. சரி. படிக்குவேன். அவர் என்ன படிச்சிருக்காரு? அவர் வந்து எலக்ட்ரிஷியன். படிச்சு முடிச்சுட்டு போயிட்டாப்ல? படிச்சு முடிச்சு அப்படியே போயிட்டாரு. நீங்கள் வந்து இந்த தொழிலை, பாரம்பரிய தொழிலை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாண்ணே? ரொம்ப நன்றிண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனை உருப்படிண்ணே இருக்குது? அம்மாட்ட அவ்வளோ ஒரு 250 இருக்குண்ணே. 250 உருப்படி. அதில் காளைகளை வந்து எவ்வளோண்ணே இருக்கும்? காளை வந்து ஒரு 4 காலை இருக்குண்ணே. 4 காளை. இப்போ பொலி காளைன்னு சொல்லுவாங்களா, அது எத்தனைண்ணே இருக்குது? பொலி காலை தான் 4 காளைங்க. 4 காளைகள் இருக்குது. சரிண்ணே. இப்போ இந்த நம்மகிட்ட இருக்க காளைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு போய் அவுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களாண்ணே? ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் மாடு அவுப்போம்ண்ணே. அவுப்பீங்க? சரிண்ணே. என்ன பேர்லண்ணே அவுப்பீங்க? மணப்பட்டி முத்துப்பாண்டி மாடுன்னு அவுப்போம். சரி. இப்போ இந்த 250 உருப்படி இருக்குங்களாண்ணே, காலையில் எத்தனை மணிக்கு போய் மேய்க்கிறீங்க? எத்தனை மணிக்கு வரீங்க? என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குது? அதை கொஞ்சம் நீங்கள் விரிவாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து 4 தலைமுறையாக நீங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க மாடுகள். உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும், நிறையா மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக பயந்துக்குங்க, சொல்லுங்கண்ணே. நம்ம காலையில் வந்து 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே மாடை பச்சிடுவான். பச்சி போய் மேய்ச்சி போவான். மேய்ச்சி போடுறது அந்த பால் மாடு பிரச்சனை. இப்போ தான் அந்த பால் மாடு பிரச்சனை, முதல் வந்து அந்த பிரச்சனை இல்லை. நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது அதுதான் மேய், எங்கே வேணாலும் மேய் வரேன் போவேன். இப்போ வந்து பால் மாடுகள் அதிகமானாலும் அங்கே ஒரு பிரச்சனை. மேற்கொண்டு இந்த வயக்காட்டுக்காரங்க கொஞ்சம் சத்தம் போடுவாங்க, ஊருக்காரங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் சமாளித்து போகணும். அஞ்சாலும் பொறுத்துக்கிறேன்னா அடித்தாலும் பொறுத்து ஆகணும். நம்ம தொழிலில் வந்து திருப்பி பேசுறதுக்கான வாய்ப்புகளாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு சண்டை போட்டு வந்து நாளைக்கு திருப்பி அவங்ககிட்ட தான் போய் ஆகணும். நம்ம தொழில் அப்படி எல்லாத்தையும் பொறுமையாக தானே செயல்பட்டு போகணும். கிடைமாடு தொழில்னாலும் பொறுமை வேணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமை வேணும். அடித்தாலும் பற்றி ஆகணும், வஞ்சாலும் பற்றி ஆகணும். நம்ம இது திருப்பி வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொறுமை இருந்தால் தான் எனக்கு தொழில் செயல்பட முடியும். இப்போ இந்த 250 மாடுகளை வந்து 9 மணிக்கெலாம் போய் மேய்க்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இங்கேருந்து இப்போ முண்டுவேலம்பட்டியில் போட்டிருக்கீங்க, மதுரை மாவட்டம் முண்டுவேலம்பட்டியில் போட்டிருக்கீங்க. எவ்வளோ தூரம் போய் மேய்க்கிறீங்கண்ணே? அவனை முண்டுவேலம்பட்டி தெற்க இங்கே வந்து ஒரு இப்படி போனாலும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. முண்டுவேலம்பட்டிலேருந்து இதுலேருந்து நாங்கள் செல்லாம்பட்டி வரைக்கும் போவோம். செல்லாம்பட்டி கரிசப்பட்டி இந்த ஏரியா அப்புறம் போயிட்டு அவர்
குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சேஞ்ச் போகணும்ண்ணே. அப்போ தான் அந்த பொழுது போகணும். சாயங்காலம் கரெக்டாக வேண்டாம் எங்கள் திருப்பி வரும்போது. திரும்பி வரும்போது எத்தனை மணிக்குண்ணே வருவீங்க? திருப்பி 6 மணி 6:30 ஆயிரும்ண்ணே. அந்த இருட்ட டைம் பார்த்து அப்படியே கரெக்டாக வரும்ண்ணே மாடு. அதுக்கு இடையில வர மாட்டேன். வெயில் முகம் மறைஞ்சாச்சு தான் இருட்டானது தான் உள்ளது தள்ளுறது. அந்த தட்டிங்க இடையில அமர்த்த மாட்டேன். சரி சரி சரி. எத்தனை பேர்ண்ணே மேய்க்கிறதுக்கெலாம் போகிறீங்க? மேய்ச்சலுக்கு இப்போ 3 பேர் போகிறோம்ண்ணே. ஒருத்தர் வந்து சமையல் பண்ணுறதுண்ணே. 4 பேருண்ணே மொத்தம். 4 பேர். ஆனால் இப்போ நம்ம மாலைமதி சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளுக்கு வந்து பயணப்பட்டு போய் எடுத்திருக்கோம். இங்கேருந்து நம்ம உசிலம்பட்டி போயிருக்கோம், எலுமலை போயிருக்கோம், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வத்திராயிருப்பு எல்லா சைடும் போயிருக்கோம். தேனி மலை மாடு, தஞ்சாவூரில் வந்து உம்பளச்சேரி மாடுகளை எடுக்க போயிருக்கோம். எல்லா கடை மாடுகளையும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீதாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மாடு மேய்க்க ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பண்ண பார்க்குறீங்க? ஆமாம், தொழில் வந்து நம்ம ஆள் கிடைக்க ரொம்ப கடுமையான விஷயம்ண்ணே. எல்லா நேரமும் ஆள் கிடைக்க மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க 2 பேரும், ஒரு சூழ்நிலைக்கு 2 பேர் வருவாங்க. திடீர்னு போனால் 2 பேரும் போயிடுவாங்க. அம்மா அன்றைக்கி ஒரே மேய்ச்சி தான் ஆகணும். அதோட நம்ம தொழில் வந்து எப்படின்னா சம்பளம் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம அளவுக்கு வச்சுக்கிறேன்னு. ஹெல்ப்புக்கு வந்தால் அவங்கள கையில் வச்சுக்கிறேன்னு, இல்லையா அம்மா அளவுக்கு மேய்க்கிற அளவுக்கு வச்சுக்கிறேன். மாடை குறைச்சாச்சு. அதுதான் முக்கால்வாசி மாடு குறையிற காரணமே அது முக்கால்வாசி. ஏன்னா நம்ம சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாமல் ஒரு ஆள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவர் துணைக்கு ஆள் தேடும் போது அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்றாப்புல சம்பளம் கொடுத்தாலும் வரமாட்டாங்க. அதனால மாடுகளை குறைச்சிக்கிட்டு அம்மா அளவுக்கு வச்சுக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரியே குறைஞ்சிருச்சு இன்றைக்கி மாடு அதிகமாக. அந்த விஷயம் வேறு இருக்குது மெயினாக. இப்போ உண்மைக்குமே வந்து மாடு மேய்க்க முடியலை, மேய்க்கிறக்கு ஆள் இல்லைன்னு குறைச்சிங்களா, இல்லை வேறு எதுவும் கடன் பிரச்சனைலாம் மாடு குறைச்சிக்கிட்டீங்களாண்ணே? கடன்லாம் இல்லைண்ணே, அப்படி பிரச்சனை இல்லை. மாடு மேய்க்க வைக்க நமக்கு ஆள் தோது இல்லை. மேய்ச்சல் நிலங்களுக்கான இடமும் தோது வசதி பத்தலை. நம்ம ஊராக பத்தம்போது எப்படி வெளியூருக்கு போயிட்டா 3 நாள் ஒரு கடைன்னு எடுத்துக்கிட்டால் 4 பேர் குறைஞ்சது வேணும். 2 பேர் 3 பேர் மாடு மேய்ச்சி ஒரு ஆள் சமையல் பண்ண கண்டுபிடி மேய்க்கணும். இடையண்டா ஒரு 50 தேவைப்படும். அந்த மாதிரி ஆள் வந்து கிடைக்காதனால அம்மா அளவு குறைச்சிட்டு நமக்கு சுருக்கமான மாடு அவங்கள வச்சு ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. வெளியூர் போகிற அளவுக்கு சைஸாக வச்சு ஓட்டிக்கிட்டு. இப்போ 4 பேர் இருக்காங்க சொன்னீங்க, அதில் ஒரு ஆள் சமயக்காரன்றீங்க. அவருக்கு எவ்வளோ சம்பளம்? இப்போ அந்த மிச்சம் 3 பேர்த்துக்கு எவ்வளோ சம்பளம்ண்ணே? எல்லாருக்கும் 500 மணியான சம்பளம். 500 மணி கொடுக்குறீங்க, பரவாயில்லைண்ணே. ஆனால் இன்னைக்கு வேலைக்கு போனாலுமே ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா வெறும் 500 தானே வாங்குறாங்க. அதை எப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க இளைஞர் இப்போ வாங்குறாங்கண்ணே. வாங்குறாங்கன்னா அவங்க வந்து காலையில் 9 மணி போவாங்க, சாயங்காலம் 6 மணி வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த தொழில் அப்படி கிடையாது. அவைக்கும் பாலைக்கும் மாட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கனால இது பண்ணி தான் ஆகணும். சரி. அனுபவமான ஆளுக்கு இந்த கடை மாடி மேய்க்க முடியும். புரியுது. திடீர்னு வந்து ஒரு எவ்வளோ மேய்க்க முடியாது, கம்பெடுத்து மேய்க்க முடியாது. இதில் என்னென்ன அனுபவத்தை நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும்? இப்போ கிட மாடு மேய்க்கிறவன் இப்போ அப்பா மேய்ச்சிருக்காங்க, நீங்கள் வந்து ஊடால வந்து மேய்க்கிறீங்க, சின்ன வயசுலேருந்து மேய்க்கிறேன்னு சொன்னீங்க. இதில் என்னென்ன அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா எல்லா ஊருக்கும் போகிறேன், பல நண்பர்களை பழகிறேன். எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களை வந்து அதிகமாக பழக்கலாம்னே. எல்லா ஊருக்கும் போய் இந்த ஊர் இப்படி 4 மக்கள் எல்லா இளைஞர்கள் வந்து அதிகம் பழகிடலாம். மனுஷன் இந்த மனுஷன் நமக்கு வந்து அதிகமான பழக்க வழக்கங்கள் கூடிக்கிறேன் தொழிலில். 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த மாடுகளை வந்து எப்படி பார்த்தாங்க கிராம மக்கள்? இப்போ உங்களுக்குலாம் நல்ல ஒரு அனுபவம் இருக்கும், உங்கள் அப்பா காலத்துலலாம் நல்லா வரவேற்றிருப்பாங்க. அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்குலாம்? எங்கள் அப்பா காலத்தில் வந்து நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் நல்லா மரியாதை மதிப்பு. எங்கள் அப்பா பேரை சொன்னாலே தங்கராசன் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த கலர் ஓலி ஏரியா அங்கிட்டு பூராமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரை பற்றி தெரியாத ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து அந்த இது நம்ம திருப்பி போக முடியலை. நம்ம அந்த மாடு குறையினால ஆனாலும் வச்சு ஓடிக்கிட்டு அங்கே போக முடியல. இப்போ மேற்கொண்டு வந்து இப்போ வர்ற இளைஞர்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறா போதைக்கு அடிமையாகி அவங்க பேசுகிறேன் பேச முடியும். பழைய ஆட்கள் மாதிரியே கிடையாது. இப்போ மக்கள் வந்து அவரோட சுயநிலை தான் ஓடிச்சிட்டு பொழப்பு. அதனால வந்து கிடைமாடுக்கு வந்து அவ்வளோ மரியாதை இப்போ கம்மி தானே. ஏன்னா ஒன்றாலும் சண்டை சச்சரவு, இந்த கண்டுக்குட்டியில் பிடிச்சிட்டாங்க, அவன் தான் பிடிச்சிட்டு போகிறான், ஏப்பா அப்படின்னா அடிச்சு 4 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குண்ணே. எதுக்காக கண்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போகிறாங்கண்ணே? பிடிச்ச வளர்க்குறது தான், ஆசை தான். இப்போ ஜல்லிக்கட்டு இந்த இதாகவே வரா, கண்டை பிடிக்க, தண்ணியாக போட, சண்டை போட, சத்தம் போட, எனக்கு தெரியல உனக்கு தெரியல, இந்த பிரச்சனை வரும் ஒரு ஊரில். இப்போ அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது காசு கொடுக்காம கண்டு எடுத்துட்டு போவாங்களா? ஆமாம். அது எப்படி நீங்கள் மேய்ச்சிருங்க எங்களுக்கு கண்டு கொடுத்தோன்னா அந்த பிரச்சனை வருது. இப்போ கன்றுகள் வந்து நீங்கள் என்ன விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? கண்டை பொறுத்து இருக்குது, 10,000க்கு இருக்குது, 11,000க்கு இருக்குது. கண்டை பொறுத்து ரேட்டு எதுவும் ஃபிக்ஸராக போட முடியாது. கண்டு நல்லா இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு தான், கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு தான்.
இப்போ 10,000 11,000னா நம்ம சாதாரண ஒரு இளைஞரால் வாங்கிட முடியும். ஆனால் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த இடத்துல எப்படின்னே இருக்கும்? நீங்கள் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களா? அனுபவப்பட்டுக்கணே. ஒரு வருஷம் நாங்கள் மேய்க்கிறோம். அந்த ஒரு 10 மாதம் அதை மேய்ச்சி அதை கண்டை உருவாக்க முடியும். நாங்கள் வருவாங்க எங்களுக்கு தான் தெரியும். அதை ஈஸியாக வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படின்னும் போது நம்ம ஒரு வருஷம் மேய்ச்சி அது பலன் இல்லாத மாதிரி போகும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தமாக தானே இருக்கு. ஆறாம் தானே ஒரு மாட்டுக்காக ஒரு வருஷம் கஷ்டப்படுறோம் நாங்கள் ஒரு கண்டுக்குட்டிக்காக. அதை வந்து அவங்க தூக்கிட்டு போகும்போது என்ன இருந்தாலும் நம்ம மன வேதனை இருக்கு தானே செய்யும். ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்களா? காசு கொடுக்கணும். அது அடைச்சி கிடக்கும்போது திரும்பி அவங்களாம் தூக்கிட்டு ஓடி போய் ஒரு சிலர் கலாண்டு ஓடி போவாங்க. ஒரு சிலர் வீம்பா வந்து பேசுவாங்க, எனக்கு கண்டு தர மாட்டீங்களா, ஆட் போட்டு சத்தம் போடுவாங்க. நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. இந்த காலத்துல இப்படி நடக்குதுங்களாண்ணே? நடக்குங்கண்ணே. ஏகப்பட்ட கண்டு கலவு போயிருக்குண்ணே. இப்போ தோப்பில் போட்டிருக்கீங்க. இது எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஏக்கர் தோப்பாக இருக்கும். இதில் நல்லா பாதுகாப்பு, நாய் வசதிகள், வீடுகள் எல்லாமே இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போ வெளியில் பொட்டைக்காட்டில் போடுவீங்களே, அப்போ வந்து நைட்டெல்லாம் உங்களுக்கு எப்படின்னே சிரமமாக இருக்கும்? நைட்டில் வந்து ஒன்று நம்ம எப்பயுமே இந்த கிடைமாடு தொழில் வந்து நைட்டும் பகலும் முழிச்சு தானே இருக்க வேண்டிய வரேன். யாராச்சும் ஒரு ஆள் முழிச்சிட்டு போய் இப்போ வலை அடிக்கிறதுனால கொஞ்சம் அவங்களும் படுத்துக்கிறோம், ஒரு நேரம் எழுந்திரிச்சு பார்த்துக்குறோம். இப்போ மாதிரி இல்லை. வந்து என்னடா மழையே கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் முழிச்சுட்டே இருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து கொஞ்சம் வலை வந்து கொஞ்சம் பரவலாமல் தெரியுது எங்களுக்கு. இதே ஒரு சப்போர்ட்டுக்கு அடி வச்சு எத்தனை படுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து நம்மளோட மாலை மதி வலையொலிக்கு தகவல் பயந்தமைக்கு மிக்க நன்றிங்கண்ணே. சரி, நன்றி.